தலைப்பு இந்த நாளின் செய்தி, எக்ஸ்பீரியன்ஸ் த ரிசரக்டட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பொழுது உங்களையும் என்னையும் மாதிரி ஃபிசிக்கலாக இருந்தார். ரைட்? ஸோ அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அவரை நாம் உணர்வது, அவரை அருகில் பார்ப்பது, அவரோடு ஐக்கியம் கொள்வது, இட் இஸ் வெரி ஈஸி. சீசர்களை அவர் பார்த்தார், நேருக்கு நேர் பார்த்தார், அழைத்தார், அவர்கள் பின்னாக வந்தாங்க இல்லையா? ஸோ அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அவர் யார் என்பதை வெளிப்படுத்தினார். அவரை விசுவாசிக்க ஏது உண்டாயிற்று. அவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள், அதை விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். ஆக பிசிக்கலா அவருக்கு நமக்கு முன்பாக அவர் இருக்கும் பொழுது அவரை விசுவாசிப்பது எளிது. அதிலும் விசுவாசியாமல் இருந்தவர்கள் உண்டு. ஆனால் எஸ்பெஷலி டிசைபிள்ஸ் எடுத்துங்களேன், அவர்கள் விசுவாசிப்பது எளிதாக இருந்தது. ஆனால் அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் தம்மை உயிருள்ளவராக காண்பிக்கும்படியாக அவர்கள் மத்தியிலே வருகிறார். அல்லேலூயா. அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தான் பெரிய விஷயம். அதை தான் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள போகிறோம். லூக்கா 24வது அதிகாரம் வசனம் 5 to 6 வாசிப்போம். Luke chapter 24 verse 5 and 6. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு நடக்கிற சம்பவம். வாரத்தின் முதலாம் நாளிலே அந்த பெண்கள் அவர்கள் இயேசுவினுடைய கல்லறைக்கு போகிறார்கள். அவர்கள் காண்பது 2 தூதர்களை. அந்த 2 தூதர்கள் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது, உயிரோடு இருக்கிறவரை மரித்தவரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அதுதான் அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா இந்த கிறிஸ்துவானவர் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 3-4 வாசிப்போம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இதுதான் கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனமும் அதன் நிறைவேறுதலும். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல். தேவன் நியமித்த காரியம். ரோமர் 4வது அதிகாரம் வசனம் 25 வாசிப்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் நாம் நீதிமான்களாக ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். இதைதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய இந்த உலகத்தின் அவர் வந்ததன் நோக்கமும் அவருடைய மரணத்தின் நோக்கமும் அவருடைய உயிர்த்தெழுதலின் அடிப்படை காரணங்களாக இருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே சுவிசேஷத்தின் மையமாகும். அல்லேலூயா. The resurrection of Jesus Christ is the centerpiece of the gospel. இப்போ இயேசுவின் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், நம்முடைய பிரசங்கங்களும் நம்முடைய விசுவாசமும் விருதா. ஹல்லேலூயா. அதைதான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனத்தில் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு இல்லை என்றால் இங்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருப்பதும் நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருப்பதும் விருதா, அர்த்தமற்றது. ஆக அந்த இயேசு கிறிஸ்து உயிருடன் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சென்டர் பீஸ் ஆஃப் காஸ்பல். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதுதான் இந்த உலகத்திலே மற்ற எங்கும் காணப்படாத மிக அரிதான முக்கியமான சத்தியம். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ரிசரக்டட் ஜீசஸ், அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் ஒவ்வொரு நாளும் அவரை அனுபவிக்க வேண்டும், அவரை காண வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் 4 சுவிசேஷங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இல்லைன்னா அந்த சுவிசேஷம் முடிவு பெறாது. இன்று நம் வாழ்வில் அந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை காண உணர தேவையான 4 காரியங்களை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக, we need to remember the words of Jesus Christ. லூக்கா 24வது அதிகாரம் வசனம் 1 வாசிப்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி,
உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இதுதான் அங்கே முதலாவதாக, அதான் அந்த வாரத்தின் முதலாம் நாளிலே அந்த ஸ்திரீகள் சென்ற பொழுது அவர்கள் பார்த்தது, அவர்கள் சந்தித்தது இந்த 2 தூதர்களை. அவர்கள் சொன்ன வார்த்தையை தான் முழுவதுமாக இப்பொழுது வாசித்தோம். பாருங்கள், இந்த தூதர்கள் அவர் உயிரோடு இருக்கிறவரை மரித்தவரிடத்தில் தேடாதீர்கள் சொல்லிட்டு, அவர் உயிரோடு இருக்கிறார் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. அந்த இயேசுவை அவர்கள் யாரு? அந்த பெண்கள் காணும்படியாக, விசுவாசிக்கும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் பார்ப்போம், தொடர்ந்து வாசிப்போம். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. முதலாவதாக அவர்கள் சொல்லி கொடுத்த, காட்டி கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? மனுஷகுமாரன் பாவிகளான கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் யாரு? இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் இருந்த பொழுது உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் சொல்லுவார், அவர் சிலுவையில் அறையப்படவும், அவர் ஒப்பு கொடுக்கவும், மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்க வேண்டியதையும் அவர் தெளிவாக காட்டி கொடுத்து அவர்களுக்கு வரும் காரியங்களை அறிவித்தார். அதை தான் இங்கு அந்த தூதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த இயேசு உயிரோடு இருக்கிறாரா? அவங்க சொல்றாங்கல்ல, இந்த இயேசு மரித்தார் தான், ஆனா இப்ப மரணத்துல இல்ல, அவர் உயிரோடு எழுந்து விட்டார்னு சொல்லும் பொழுது அதை விசுவாசிப்பதற்கு ஏதுவாக அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்ன, சொல்லிக் கொடுப்பது என்ன? அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதுவரையிலும் நம்மை நடத்தி வந்து அவருடைய வார்த்தையினால் போஷித்த அந்த அனுபவங்களையும், அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த சகல சத்தியங்களையும் நாம் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவு அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே இதைதான் சொல்லுவார். ஆல்வேஸ் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும் என்றால் அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. அவர் கொடுத்த வார்த்தைகளை நாம் நினைவு கூற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில முதலாவது அதுதான். அதை தான் அங்க அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. வேற எதுவுமே சொல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த ஏஞ்சல் சொன்னது இதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. நத்திங் எல்ஸ். அவர் எங்க இருக்கார், இங்க இருக்கார், இப்படி இருப்பார், அப்படி எதுவுமே சொல்லல. ஒரே ஒரு காரியம் தான் சொன்னார், அவர் சொன்னதை நினைவு கூறுங்கள். இட்ஸ் தி கீ வேர்ட். அங்கதான் இருக்கிறது. ஏன்னா நம்ம அறிகிற அறிவு அங்குதான் ஆரம்பிக்கிறது. அவரை காண்கிற, அவரை விசுவாசித்து விசுவாச கண்களால் காண்பது அங்கேதான் துவங்குகிறது. அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அதனாலதான் டியூட்ரானமி 6:6 வாசிங்களேன், 6:6 அங்கும் சொல்லப்படும், நான் உனக்கு கட்டளையிடும் கட்டளைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்றால், நம் நினைவில் இருக்கும் என்றால் அவரை கிட்டி சேர்வது எளிது, அவரை அறிய முடியும். ஹல்லேலூயா. அதுதான் அங்க அவசியம். அதனாலதான் யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லுவார். மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அவனுக்கு முன்னாடி இருக்கிறது. மோசே மரித்து விட்டான். இந்த திரளான ஜனங்களை அவன் வழி நடத்தி செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்லுவாரு என்ன தெரியுமா? யோசுவா 1:8 வாசிங்களேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆண்டவருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் நம் இருதயத்திலும், நம் வாயிலும், நம் சிந்தனையிலும் நம்மை ஆள்கிறதாய், நம்மை வழி நடத்துகிறதாய் அது காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வார்த்தைகள் நம் நினைவில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தரையே நாம் காண முடியும். இல்லைன்னா பக்கத்தில் இருந்தாலும் காண முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் நினைவு கூறாவிட்டால், ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் இருதயத்தில் இல்லாவிட்டால் அவரை அறிய முடியாது, அவரை காண முடியாது. கொலோசியர் 3:16 வாசிங்களேன். கொலோசியன்ஸ் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிற வார்த்தையே அதுதான். கிறிஸ்துவினுடைய வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருக்க வேண்டும். நமக்குள்ளுக்குள்ள என்ன சொல்லுவாங்களே, எது வெளியே வரும்னா என்ன இருக்கோ அதான் வரும். ஆகையினால் தான் என்ன நடக்கிறது பாருங்கள், இந்த வார்த்தைகளை நினைவு கூறும்படிக்கு அந்த ஸ்திரீகளுக்கு சொன்னவுடன் அந்த ஸ்திரீகள் என்ன செய்கிறார்கள்? மறுபடியும் லூக்கா 24 செல்வோம். அந்த ஸ்திரீகள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு உடனே நினைவுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் நினைவு கூர்ந்து கல்லறையிலிருந்து திரும்பி போய் எல்லாருக்கும் அறிவித்தார்கள்.
அல்லேலூயா. எல்லாருக்கும் நம்ம விசுவாசிச்சாதான் நம்ம அதை அறிவிக்கவே செய்வோம். தொடர்ந்து வாசிப்பா. கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். 11 சீசர்களுக்கும் மற்ற எல்லாரும். அந்த மற்ற எல்லாருங்கிறது யாரெல்லாம் பேர் குறிப்பிடப்படலை, ஆனால் அங்கே நிறைய பேருங்க இருந்திருக்காங்க. சரியா? ஏன்னா நம்ம 120 பேரை மேல் வீட்டறையில் பார்க்குறோம். அநேகர் அங்கே இருந்திருக்காங்க. எவ்வளோ பேருன்னு சொல்லப்படலை, ஆனால் மற்ற எல்லாரும் இருந்திருக்காங்க. அந்த மற்றவருக்கும் அறிவித்த பொழுது என்ன நடந்தது பாருங்கள், வாசிப்போம். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவருடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்கள்லாம் யாருங்கிறத லிஸ்ட் பண்ணியாச்சு. ஆக இப்ப அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள், இவர்கள் நினைவு கூர்ந்து சொல்லுகிறார்கள். த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், அவருடைய வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா, அவரை அறிய வேண்டும் என்றால், இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் a resurrected Jesus in your life, first of all you need to remember his words. Secondly, we need to believe in the word of Christ. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா அதனுடைய அவசியத்தை அடுத்த வசனங்கள் காட்டி கொடுக்கிறது. தொடர்ந்து 10 வாசிப்போம். 10-11. இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவருடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக இவர்களுடைய வார்த்தைகள் யாரு? இந்த லிஸ்ட் டவுன் பண்ணப்பட்ட இந்த பெண்களுடைய வார்த்தைகள். அவர்கள் பாரத்தோடு அன்போடு கர்த்தரை காண வேண்டும் போனவங்க. அவர்கள் 2 தூதர்களை பார்த்து அந்த தரிசனமான அந்த தூதர்கள் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து இங்கு விசுவாசித்து வந்து சொல்லுகிறார்கள். ஆனால் அதை கேட்ட சீசர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள், என்ன செய்தாங்களாம்? கேட்டவர்கள் இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு பேச்சாக தோன்றினதா. அந்த விசுவாசம் இல்லைன்னு வச்சிங்களேன், யூ cannot see Jesus in your life. உங்களால் பார்க்கவே முடியாது. எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தாரு, அதை அவர்களுக்கு அறிவித்தாரு. அவர் எதற்காக உயிரோடு எழுந்தாரு, அதையும் அவர் அறிவித்தாரு. இப்போ தூதர்களை கொண்டு சொல்றாரு. இப்போ ஆனால் யாருக்கே இது அற்பமாக இருக்கிறது, யாருக்கே வீண் பேச்சா இருக்கிறது? அவருடைய சீசர்களுக்கும் மற்றவர்களுக்கும். அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டவர்கள் அதை நினைவு கூறாமல் விசுவாசியாமல் போனபடியினால். பாருங்க, அதற்கு பிறகு தொடர்ந்து வாசிப்போம். பேதுரு எழுந்திருந்து கல்லறையிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். ஹல்லேலூயா. அவன் ஆச்சரியப்பட்டுட்டு போயிட்டான், விசுவாசித்து விட்டு போகவில்லை. If you don't believe, you will just wonder the word of God only. புரிகிறதா? நீங்க இயேசுவை காண முடியாது. You can wonder, பிரமிப்பீங்க, ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளவுதான். Hey, what is happening here? அவ்வளவுதான். ஆனால் they can't experience the Jesus Christ. அவர்கள் இயேசுவோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அங்கே அவனால் விசுவாசிக்க முடியல. அவனுக்கு பிரமிப்பா இருக்கு, அவ்வளவுதான். அதனால தான் அவன் என்ன செய்வான்? யோவான் 21:3 வாசிங்களேன். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். விசுவாசிக்கலன்னா நீங்களும் நானும் சரி. பேதுரு விசுவாசி எங்க போயிட்டான்? மீன் பிடிக்க போயிட்டான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை என்றால் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், நினைவு கூறலாம். நான் சொல்றது புரியுங்க, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். நினைவு கூறுங்க, ரிமெம்பர். அதே நேரத்தில் ஞாபகம் இருக்கிறது ஏட்டு சுரக்காயிடும். எனக்கு தெரியும், வசனத்தை மனப்பாடமாக சொல்லலாம், ஆனால் அந்த வசனத்தை விசுவாசிக்கலன்னு வச்சுங்க, அது கிரியை செய்ய. ஏது இருந்தும் அவன் விசுவாசிக்க தவறு எப்படினால் பிரமித்து விட்டு மீன் பிடிக்க விட்டான். ஏன்னா நம்முடைய வாழ்விலும் இயேசுவின் வார்த்தைகளை அறிந்து நினைவில் இருந்தாலும் அவரை காணாத சூழ்நிலைகளில் அவரை விட்டு விலகி விடுவோம். பி கேர்ஃபுல். அவர் விசுவாசங்கிறதா நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதே தவறதான் அந்த பேதுரு செய்ததே போல தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 24வது அதிகாரம் 13வது வசனங்களை வாசிங்களேன். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, 2 சீசர்கள் எம்மாவுக்கு கிளம்பிட்டாங்க. 2 பேர் கிளம்புறாங்க. எதற்காக கிளம்புறாங்க? எருசலேமில் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மற்ற எல்லாரும் இருந்தாங்கல்ல, 11 வரும் மற்றவரும். அந்த மற்றவர்களில் இருந்தவங்க தான் இவர்கள், இந்த எம்மாவு சீசர்கள். மற்றவர்களில் இருந்தவர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? திரும்பி எங்கே போகிறாங்க? எம்மாவு கிளம்பிடுறாங்க. தேர் கோயிங் பேக் டு தேர் ஹோம் டவுன். அவங்க ஊருக்கு திரும்பி போகிறாங்க. அவங்க இருக்க வேண்டிய இடம் எருசலேமு, இயேசுவை பார்க்கணும். ஆனால் அங்கே இல்லை. என்ன செய்கிறார்கள்? அவர்கள் திரும்பி எம்மாவு கிளம்பிடுறாங்க. ஏன்னா அந்த விசுவாசம் அவர்களிடத்திலும் இல்லை.
அதுதான் பின்னாடி வரக்கூடிய வசனங்களை நான் காட்டி கொடுக்க போகிறேன். அவர்களும் நினைவு கூர்ந்தார்கள், எல்லாமே பண்ணாங்க, ஆனா விசுவாசிக்க தவறிட்டாங்க. தொடர்ந்து நாம் வாசிப்போம். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். எந்த வர்த்தமானவைகளை பேசுகிறார்கள் பாருங்க. யாரே போகும்பொழுது 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இவங்க 2 பேரும் பேசிட்டே போறாங்க. அவங்க பேசிட்டு போறது அடுத்த வசனங்களை வரும், நம்ம வாசிக்க போறோம். என்னெல்லாம் பேசிட்டு போறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கல்லறையில போய் பார்த்த அந்த ஸ்திரீகள் போயிட்டு வந்ததையும், தூதர்கள் வந்து சொன்னதையும், பேதுரு பார்த்துட்டு திரும்பி வந்ததையும் எல்லாத்தையும் குறித்து பேசிட்டே போறாங்க. இந்த வர்த்தமானவைகள் எல்லாம் பேசிட்டே போறாங்க. அப்ப இயேசு என்ன செய்கிறாரு? அவர்களோடு கூட நடந்து போனார், கூட வந்து ஜாயின் பண்றார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவே அருகில் இருந்தாலும் அவரை அடையாளம் கொண்டு கொள்ள முடியாமல் போய்விடும் நாம் விசுவாசிக்க தவறிவிட்டால். அதுதான் இங்கே காட்டி கொடுக்குறேன். அவர் பக்கத்தில் வந்தும் அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. வாசிப்போம் 14 ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். துக்கமுகமா இருக்கீங்களேப்பா, ஏன்னா ஆண்டவர் கேட்குறார், நீங்க துக்கமுகமா இருக்கீங்களே, எதை குறித்து நீங்க கவலையா இருக்கீங்க, பேசிட்டு போறீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்க, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரோ என்றார். யாருகிட்ட பேசிட்டு இருக்காங்க? யாருகிட்ட பேசிட்டு இருக்காங்க? இயேசுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. இயேசுகிட்டயே இயேசுவை பத்தி தெரியாதான்னு பேசிட்டு இருக்காங்க. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேனாகிய இயேசுவை குறித்தவைகளை அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். இயேசு யார் என்பது தெரிந்திருக்கிறது. நான் சொல்ல வர புரியுதுங்களா? இயேசு யாருன்னு தெரியாமல்ல, அவரை குறித்த அந்த வார்த்தைகள், அவர் யார் என்பதை குறித்த அறிவு இருக்கிறது, அவர் சொன்ன வார்த்தைகள் நினைவில் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. என்ன மட்டும் இல்ல, விசுவாசம் இல்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ளவர். வாவ், இதை விட இயேசுவை குறித்து கிரேட்டா சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. சொல்றாங்க. சொல்லிட்டு நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கணைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. நம்பிக்கை, இந்த நம்பிக்கை போயிடுச்சு. சொல்றது புரியுங்களா? நம்பிக்கை செத்து போய்விட்டதென்றால், உங்கள் விசுவாசம் என் விசுவாசம் செத்து போய்விட்டதென்றால், இயேசு அருகில் இருந்தாலும் உங்கள் கண்களும் என் கண்களும் அவரை காணாது. ஹல்லேலூயா. விசுவாசங்கிறது எவ்வளோ அவசியம்னு இப்போ சொல்லி கொடுக்குறேன். ஏன் சொல்கிறேன்னா, அவர்கள் அருகில் இருந்தும் இயேசுவுக்கே இயேசுவை பற்றி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். இது வரைக்கும் அப்டேட் ஆயிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? ஏன்னா மற்ற எல்லாரும் இருந்தாங்க, அதனாலதான் இவர்கள் சொல்றேன். மற்ற எல்லாரும் இருந்தவர்கள், எங்க பெண்கள் போனாங்க, போய் பார்த்தாங்க, 2 தூதர்கள்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. ஐயா, தூதர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அவர் உயிரோடு இருக்காருன்னு. அதையும் இயேசுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய், அப்போ எங்கள்ல இருந்து 2 பேர் போனான். ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அதே மாதிரியே பார்த்தாங்க, அவரையோ காணவில்லை என்றார்கள். அவரையும் காணல, நாங்களும் விசுவாசிக்கல. சொல்றது புரியுதா? கண்ணால் அவரை பார்க்காதனால, அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து காண முடியல. அதுதான் உண்மை. ஆனால் அங்கே தான் ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். பாருங்க, ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்து நம் அருகில் இருந்தாலும் நாம் காண முடியாமல் போய்விடுவோம் அவரை விசுவாசிக்காவிட்டால். அவர் இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசித்தாதான், உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசித்தாதான் உண்டு. ஏன்னா பேதுருவும் அப்படிதான் போனால் ஆச்சரியப்பட்டான். இவர்களும் அதே தான் சொல்லுவார்கள். பாருங்க, அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். சொல்றது புரியுதா? பிரமிக்க பண்ண அகெயின் இவங்களும் பிரமிச்சு தான் போயிருக்காங்க. நான் சொல்றது புரியுதா? யூ வில் பி ஒண்டர். ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோதான். இன்னைக்கு அதெல்லாம் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குற, ஆர் யூ ஒண்டரிங், ஆர் யூ பிலீவிங்? சொல்றது இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னா, ஓ அப்படியா அப்படின்னு ஒண்டரிங்கா ஆச்சரியமா பார்க்குறீங்களா? ஆர் யூ பிலீவிங்? ஆண்டவர் என் ஜீவன் தேவன் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு எழுந்தார்னு விசுவாசிக்கிறோமா? அவரை விசுவாசித்தால் தான் அவரை நாம் காண முடியும். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமாக இருந்தது. இல்லையென்றால் அந்த பேதுரு திரும்பி மீன் பிடிக்க போனது போல, இந்த எம்மாவு சீசர்கள் மறுபடியும் சொந்த ஊருக்கு திரும்பினது போல
நாமும் திரும்பி விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய பகுதி அவரை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக மிக மிக முக்கியம், ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணும்னா, விசுவாசிக்க தவறிட்டோம்னா ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். லூக்கா 24:25 வாசிப்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, we need a rebuke from Jesus Christ if we fail to believe him. Hallelujah. விசுவாசிக்க தவறிவிட்டால் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஒரு கடிந்து கொள்ளுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மிக புரிந்து கொள்ளணும், மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. ஒரு காரியத்தை தெரிந்துங்கள், நம்முடைய தவறுகளை நமக்கு முன்பாக வந்து சுட்டி காட்டுகிறவர்களை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோங்கிறது முக்கியம். இந்த பிள்ளையின் இருதயத்தில் மதியம் ஒட்டி தான் இருக்கும், அறியாமல் தான் இருக்கும். அதைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது தகப்பன் தாயினுடைய கடமை. ஏன்னா அது கேட்குறவங்களுக்கோ பார்க்குறவங்களுக்கோ இல்லை அதை கடந்து போகிறவங்களுக்கோ அது எப்படி இருக்குமா? எபிரேயர் 12:11 வாசிங்களேன். எந்த சிச்சையும் எதுவுமே சரி, ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மளை கரெக்ட் பண்ணுறாருன்னா, ஒரு மனுஷனோ ஒரு தகப்பனோ ஒரு தேவனோ நம்மளை கரெக்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம், அது எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாது, துக்கமாய் தான் காணும். ஆகிலும் அது நீதியான சமாதான பலனை தரும். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் முக்கியம். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏன்னா the rebuke is a loving language of heaven. டாக்டர் ஜான் ஆண்ட்ரூஸ் அவர் ரைட்டிங்கில் தான் இது பரிசங்க லவ்விங் லாங்குவேஜ் ஆஃப் ஹெவனா அவர் சொல்கிறார். இதுதான் பரலோகத்தின் அன்பின் பாஷை. இந்த எம்மாவு சீசர்கள் இயேசு கிறிஸ்து வேத வசனங்கள், இப்போ மறுபடியும் லூக்கா 24 போவோம், 25, 26, 27 வாசிப்போம் மறுபடியும். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம் உயிரோடு இருக்கிறதையும் தம் உயிரோடு வரப்போவதை குறித்து முன்னறிவித்த அந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அறிவிக்கிறார், மறுபடியுமாக கற்றுக் கொடுக்கிறார். அப்போ என்ன பண்ணிருக்கணும்? கடிந்து கொண்ட போது அவங்க கோவப்பட்டிருக்கணுமா இல்லையா? அந்த இயேசு அதுக்கப்புறம் அவரை சேர்த்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அப்படி அல்ல. என்ன நடக்கிறது பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அத்தருணத்தில் தங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர் அப்புறம் போறது போல காட்டுறாரு. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று. They accepted his rebuke. How many of you understand? அவங்க அவர் திட்டியும் யோசிச்சு பாருங்க, ஒரு அந்நிய, அவர்கள் பார்வையில் அந்நியன் உண்டா இல்லையா? அவர் யாருன்னு அவரை தெரியல தானே, இயேசுதான். ஆனால் அவர் யாருன்னு தெரியல. அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நான் சொல்லுகிறது புரியுதா? ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்கிற நியாயங்களை புரிஞ்சுக்கலாம். ஆமா இல்ல, இதே தானே நமக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார், இதே தானே இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த வாக்கியங்கள் தானே இந்த மனிதரை நமக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறது தவறு இல்லையே. அப்படி என்று அந்த ரெபியூக் அவருக்கு ஏற்றுக்கொண்டார்கள், அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகிய அவங்க வாங்க, நீங்க என் கூட வாங்க, என் கூட வந்து இன்னைக்கு நைட்டு தங்குங்க. நம்முடைய வாழ்க்கையில் கடிந்து கொள்ளுதலை எவ்விதமாய் ஏற்றுக்கொள்கிறோம், எவ்விதமாய் மனம் திரும்புகிறோம் என்பது முக்கியம். அதனால தான் சொன்னேன், தேர்ட் திங், we need a rebuke from Jesus Christ if we fail to believe. நம் விசுவாசிக்க தவறிவிட்டால் ஒரு கடிந்து கொள்ளுதல் அவசியம். ஏன்னா எம்மாவு சீசர்கள் இயேசுவின் மேல் கோபம் கொள்ளலை, மாறாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை வருந்தி வீட்டுக்கு அழைத்தனர். அந்த தருணத்தில் தான் அவர்கள் கிராமத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் கூப்பிட்டு கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கடிந்து கொள்ளுதலை எவ்விதமாக எதிர்கொள்கிறோம்? We need to ask ourselves. நான்காவதாக, we need another last supper still if we failed. Wow. என்னோட கூட சேர்ந்து வாசிங்கள். லூக்கா 24 அதிகாரம் வசனம் 30, 31. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்தார். வாழ்க்கையில் இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தும் அவர் விசுவாசிக்க தவறியும் அவருடைய கடிந்து கொள்ளுதலையும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் அவருடைய பந்தியில் பங்கு பெறும் பொழுது, வாட் டஸ் இட் மீன் இஃப் வி ஹேவ் அன் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம், இஃப் வி ஆர் கம்யூனியன் வித் ஹிம், அவரோடு கூட ஐக்கியம் கொள்வோம் என்றால் தட் வில் பிரிங் பேக். அங்கே தான் தேவை. We need another last supper. ஆண்டவர் மறுபடியும் ஒரு லாஸ்ட் சப்பர் வைக்கிறார்.
இவ்வளோ பேருக்கு புரியுது. மறுபடியும் ஒரு ராவு இருந்து வைக்கிறார், எடுக்கிறார், அப்பத்தை புட்டு எடுத்து புசிக்க சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. நம் ஆண்டவர் நமக்கு, அதனுடைய அர்த்தம் என்ன, நமக்காக செய்தது நினைவு கூறும் பொழுது அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க முடியும். அவர் நமக்காக செய்ததை நீங்கள் விசுவாசித்து அதில் பங்கு பெறுகன்னு சொன்னார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து விட்டீர்களோ, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்து விட்டீர்களோ, அப்பொழுது நீங்களும் நானும், அந்த சீசர்கள் செய்தது என்ன தெரியுமா? அவங்க எங்கேருந்து புறப்பட்டாங்க? எருசலேம்லேருந்து போனாங்க. அவங்க இருக்க வேண்டிய இடம் எங்கே? எருசலேமில் தான் இருக்கணும். ஆண்டவர் அங்கே தான் இருக்க சொல்கிறார் இல்லையா? அங்கே தானே இருந்தாங்க, அங்கே தானே அவர் தரிசனம் ஆகிட்டு இருக்காரு. எம்மாவுக்கு அவங்க போக சொல்ல. 24:33 அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி போகிறார்கள். அவருடைய அழைத்த அழைப்புக்கு நேராய் திரும்பி செல்லுகிறார்கள். அவரோடு இருக்கக்கூடிய ஐக்கியம், அவரோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம் நம்மை அவருடைய அழைப்புக்கு நேராய் நடத்தும்.